வணக்கம், வெல்கம் டு கார்டன் ஹெல்த். இன்றைக்கி நம்ம நல்ல வாசம் தரக்கூடிய பேந்தன் லீஃப், நம்ம ரம்பை இலை அப்புறம் அன்னப்பூர்ணா இலைன்னு சொல்லுவோம். இதை எப்படி ஈஸியாக மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மெயினாக நாகர்கோவில், கன்னியாகுமரி அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்துலலாம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டேன்னா எல்லா கடைகளையும் கொத்தமல்லி புதினா மாதிரி இதையும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு இலை 2 ரூபான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுவாங்க. இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வெஜ் பிரியாணி அப்புறம் நான்வெஜ் பிரியாணி, அதே மாதிரி வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா, அப்புறம் நம்ம வாசனை சாமான்கள்லாம் சேர்த்து சமைக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயும் கூடுதல் வாசனை தர்றதுக்காக நம்ம இதை சேர்த்துப்போம். சாதாரணமாக ஒரு வெஜ் பிரியாணி செய்யும்போது இந்த இலையை 4ஆக கட் பண்ணி அந்த எண்ணெயில் வதக்குனோம்னா அதனோட வாசமே நம்ம மட்டன் பிரியாணி அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வாசம் கமகமன்னு இருக்கும். ஆனால் சாதாரண இலையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா வாசமாக இருக்காது. அதை உடச்சி நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தா தான் நல்ல வாசமாக இருக்கும். உணவுப் பொருட்களில் இயற்கையான கலர் வேணும், அந்த க்ரீன் கலர் வேணும்னா இந்த சாறை எடுத்து நம்ம க்ரீன் கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி கேரட் பீட்ரூட்லாம் நம்ம சாறை எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி. இந்த இலையை நம்ம கொத்தமல்லி புதினா மாதிரி சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட முடியாது. கருவேப்பிலை எப்படி நம்ம வாசத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறோமோ அதே மாதிரி இந்த இலையையும் சாப்பிடும்போது நம்ம தூக்கி போட்டுறணும். வாங்க இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் ரம்பை இலை எப்படி வளர்க்கலாங்கிறத பார்த்துடலாம். ரம்பையில் ஒரு செடி வச்சா போதும், அதை சுற்றி இந்த மாதிரி நிறைய செடிகள் பெருக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ஆழமாலாம் இருக்காது, மேலோட்டமாக தான் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வேர் தொங்கிட்டு இருக்கும். ஒரு வேர் இல்லை, நிறைய வேர் இருக்கும். இது நம்ம கையினால் பிடிச்சி இழுத்தாவே இந்த செடி அப்படியே வந்துடும். அதை எடுத்து நம்ம இன்னொரு தொட்டியில் வச்சோம்னா அது நிறைய செடிகளாக பெருக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் நம்ம ரம்பை இலையை வளர்க்க ஆரம்பிக்கணும். இந்த பாருங்கள், நான் ஒரு செடி எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள் வேர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதில் இந்த காஞ்ச இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு அடியில் இன்னும் 2-3 இலையை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு இவ்வளோ பெரிய செடி தான் வைக்கணும்னு கிடையாது. ரொம்ப சின்ன செடி இருந்தால் கூட போதும். அதில் அந்த ஒரே ஒரு சின்ன வேர் இருக்கணும், அவ்வளோதான். அந்த ஒரு வேர் இருந்தால் போதும், இந்த செடி தாராளமாக நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு செடியும் எடுத்துக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ சின்ன செடியாக இருக்குது அப்படின்னு. இதில் வேர் அதிகம் இல்லை, ஒரே ஒரு வேர் தான் இருக்குது. இதை வச்சே இந்த செடியை நல்லா உருவாக்கிடலாம். இப்போ இந்த 2 செடியையும் சேர்த்து நம்ம ஒரு தொட்டியில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் 20 லிட்டர் யூஸ்டு வாட்டர் கேன் தான் எடுத்திருக்கேன். இதில் வழக்கமாக நம்ம மாடி தோட்டத்துக்கு கொடுக்குற மண் கலவை, 2 பங்கு கொக்கோபிட், 2 பங்கு வெர்மி கம்போஸ்ட், 1 பங்கு செம்மண், அப்புறம் அடியில் இலைகள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சமாக காஞ்ச ஏறு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செடியை வச்சு விட்டுறலாம். இதுக்கு பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி 2 நாளைக்கு ஒரு தடவை கூட விடலாம். ஆனால் தண்ணி அதிகமாக விட்டுறக்கூடாது. விட்டோம்னா அந்த வேர்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி காஞ்ச இலைகளை நம்ம அப்போதைக்கு அப்போ தான் கட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த மாதிரி இருந்தாலே இந்த செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இந்த செடியை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது மேலே கட் பண்ணக்கூடாது, கீழே இருந்தால் நம்ம கட் பண்ணி இலைகளை எடுத்துகிட்டே போகணும். அப்போ தான் நம்மளுக்கு மேலே நிறைய அடர்த்தியாக செடிகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன செடி தான் எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. பாருங்கள், இப்போ நான் 4வது தொட்டியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை நம்ம காசு கொடுத்து வாங்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏட்டா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன செடி வாங்கினா போதும், நம்ம நிறைய தொட்டிகளில் இந்த ரம்பை இலையை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரீயாக விதைகள் செடிகள்லாம் ஷேர் பண்ணுறதுக்குனே நிறைய ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்குது. நீங்கள் தேவைன்னா அதில் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இந்த செடிகளுக்கு நோய் தாக்குதல் எதுவுமே இருக்காது. வழக்கமாக நம்ம ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கரைசல் கொடுத்தாவே தாராளமாக இந்த செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நம்ம டெய்லி டீ போடும்போது அது கூட ஒரு இலையும் சேர்த்து நம்ம டீ போட்டு குடித்தோம்னா ப்ளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். இந்த பேந்தன் லீஃபை வச்சு நிறைய டெசர்ட்ஸ், அப்புறம் புட்டிங், கேக், ஜெல்லி இதெல்லாம் கூட ரெடி பண்ணலாம். ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரம்பை இலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக குரோட்டன்ஸ் மாதிரியே இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இந்த ரம்பை இலையை இந்த மெத்தடில் வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கார்டன் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.